பெரும்பாலும் நம்ம வந்து பெஸ்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எடுத்ததும் சாப்பிடக்கூடாது. எப்பயுமே வாஷ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஹைஜீனிக்காக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெஸ்ட்லேருந்து அது ஏதாவது டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து கிச்சன் கேபினெட் அது மேலே இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து பெட் ரெஸ்ட் போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிங்க்கில் இருக்கிற அந்த வாட்டர் அந்த ஸ்லெட்ஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் நீங்கள் அதில் ஸ்லெட்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காக்ரோச் மாதிரியான பெஸ்ட்லாம் வந்து நீங்களே இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து ட்ராப்பிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேட் ட்ராப்பிங்ஸு, காக்ரோச்சோட இது எச்சம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா அந்த பெஸ்ட்டுவால் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கெடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த எச்சம் படுறதுனாலையும் அது மூலமாக வர டிசீஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கார்பேஜு, வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஃபுட் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த பெஸ்ட்டுகிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.